பூமிநாதன், சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜோடைய சேர்மன். இன்றைக்கி சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜுக்கும் உலகத்திலேயே ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான டாப் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியான யூனிகாம் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கி நடந்தது. இந்த ஒப்பந்தம் MOU மூலமாக நம்மளுடைய மாணவர்களுக்கு 2 வருஷம் இந்தியாவில் படிக்கிற வாய்ப்பும், 3வது வருஷம் மலேசியாலேயே யூனிகாம் யூனிவர்சிட்டியிலேயே போய் படிக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடச்சிருக்கு. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற அந்த 3வது வருஷத்தில் 6 மாதம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. அடுத்த 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில், மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் 164 ஏர்போர்ட்டாக உயர்ந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்தில் இது டபுளாக மாறப்போகுது. ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு 45 நாளுக்கும் ஒரு தடவை நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்குது. ஒரு ஏர்போர்ட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செய்கிறதுக்கு தேவை. இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு 2.5 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் பேர் ஸ்கில்டு பர்சன் தேவை. ஹை டிமாண்ட் இருக்குது, ஆனால் சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இது வரைக்கும் 31,651 பேரை உலகம் பூரா நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ லாஸ்ட்டு 2 இயர் நம்மகிட்ட ஏவியேஷன் காலேஜ் கோர்ஸ் முடித்த 2 இயர்ஸ் முடித்தவங்க எல்லாருக்குமே இப்போ பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ இதனுடைய அடுத்த நிகழ்வாக பார்த்திங்கனாக்க, மிக விரைவில் வர மே 1ஆம் தேதி ஏர் ஏஷியாவில் இருந்து அதனுடைய CEO இங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்காகவும் வேலைக்கும் எடுத்துக்க போகிறாங்க. இது மிகப்பெரிய பொன்னான நாள். சென்னை சமிர்தா மூலமாக பல லீடிங் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த வாரங்களில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஃபாரின்லேருந்து எக்ஸ்பர்ட் நாங்கள் கூப்பிட்டு பசங்களுக்கு இன்றைக்கி என்ன ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அப்டேஷன் சொல்லித்தர்றோம். அதனுடைய ஒரு விளைவாக இந்த யூனிகாம் யூனிவர்சிட்டியில் இருந்து டீனே நேராக என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு நிறையா ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷனை பற்றி இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு வாரமாக. அது மட்டும் இல்லாமல் கேபின் குரூலேயே எக்ஸ்பர்ட்டான அவங்க நேராக நம்ம பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏர்போர்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி லைவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட் ஃபாரினில் இருந்து எவ்ரி மந்த் அவங்க டீச் பண்ணுறனால அவங்களால ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியுது. அது மட்டும் இல்லாமங்க, ஏவியேஷன் காலேஜிலேயே ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் மூலமாக அப் டு 25,000 வரைக்கும் ஏர்போர்ட்டில் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பும் பல மாணவர்கள் இன்றைக்கி பெற்றுக்கிறாங்க. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது சென்னை சமிர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக பல மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும், லாஸ்ட் வீக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக ET நவ்வில் நம்மளை சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க ET நவ் மூலமாக. அதை மத்திய அமைச்சர் மல்கோத்ரா கையில் இருந்து நான் டெல்லியில் அந்த விருது வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்த நாம் சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜ் இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கௌரவப்படுத்தினதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதாவது பணத்தால் யாரும் படிப்பை விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் சென்னை சமிர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸை ட்ரஸ்ட்டே கட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக 200 மாணவர்கள் பயன்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படி அடிப்படையில் அதை நாம் இன்னிலேருந்து அது தொடங்கியிருக்கோம்.